அதிலே கருப்பாசன். நான் ஒன்றில் 50 பண்ணுவேன் பழக்கம். சொன்னால் நேரம் எடுக்க மாட்டேன் போட்டுருக்கேன். கருப்பாசனம். அப்புறம் இல்லை கருப்பை பிண்டாசனம். நேரம் இல்லை விட்டியா நான் வெளியே வைத்து பிடிச்சி பண்ணி காட்டுவேன். அதெல்லாம் உள்ளபடி எல்லாம் சுருக்கி எடுக்கும். அது தேவைப்படாம போயிடும். அப்புறம் மெல்லா கொஞ்சம் சீக்வன்சி இன்வெர்டட் பெண்டிங் போறோம் போயிடுவோம். பிடிச்சிருது ஒன்னோட பலத்த கரகோஷத்துடன் அனைவரும் தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். திருமூலர் ஆய்வு இருக்கையை முதலாண்டு தொடங்கிய போது 100 பேர் சேர்ந்தார்கள். அப்பொழுது இவர் யோகா நடத்தும் போது நாங்கள்லாம் வயதானவர்கள், எங்களால் முடியாது என்று பாதி பேர் பின்னால் உட்கார்ந்து கொள்வார்கள். இவர் மிக எளிமையாக சொல்லிக் கொடுத்ததை பார்த்த பின் அவர்களும் சேர்ந்து செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த அளவிற்கு எங்களுடைய தொடக்க புள்ளியாக இருந்து இன்று யோகா உலகளவில் செல்ல அவரும் ஒரு எங்களுடன் தொடர்பில் இருக்கிறார் என்று, இதுபோல் நீங்கள் அனைவரும் படித்து முடித்த அனைவரையும் உங்களுக்குள் இணைத்துக் கொண்டு பட்டயம் படித்தவர்கள் அடுத்த பட்டயம் படிக்க வேண்டும், சேர்க்க வேண்டும். நீங்கள் மாணவர்களாக இல்லாமல் எங்களுடைய பணியை பங்கேற்க வேண்டும் என்பதை முன்னுதாரணமாக சொல்லி நிறைவு செய்கிறேன். அடுத்ததாக காலையில் பேசும்போது மிகச் சிறப்பாக சொன்னேன். SRM பல்கலைக்கழகத்தின் வழியாக படித்து வருகிறார் என்று. ஒரு முக்கிய சிறப்பு என்னன்னு சொன்னால், நம்முடைய முனைவர் இன்னிசை மாமணி ஜீவ சீனிவாசன் ஐயா அவர்கள் வள்ளலாரும் வாழ்வியலும் 2 வகுப்பு நடத்துகிறோம் திருமந்திர வாழ்வியலில். அதில் வள்ளலார் வாழ்வியலை அவர் ஏன் கையில் எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால், அவர் வள்ளலார் பெருமானையே சுவாசிக்கின்றவர், நேசிக்கின்றவர். அவருடைய சுவாசமும் நேசமும் வள்ளலார் பெருமானை பற்றியதாகவே இருப்பதனால் எந்த நேரமும் 24 மணி நேரமும் வள்ளலார் பெருமானுக்கே அவர் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். இதை தான் நீங்கள் கவனிக்கணும் சார். தூங்குகிறாரா இல்லையா என்று தெரியாது, 24 மணி நேரமும் வள்ளலாருக்கு பணி செய்கின்றார். அதனால் அப்படிப்பட்ட அவர் இந்த வள்ளலார் வாழ்வியல் கல்வியை ஆயிரக்கணக்கில் சேருவதற்கு இசை தந்து இருக்கின்றார்கள். இப்பொழுது போன முறை 142 பேரை படிக்க வைத்தார். இந்த முறை 50 பேர்களை படிக்க வைத்திருக்கின்றார். அதற்கு பொறுப்பேற்று பல பொறுப்பாளர்கள் நேரம் கருதி இப்பொழுது கார்த்திகேயன், நம்முடைய பச்சையம்மாள், இந்த பொறுப்பாளர்கள் எல்லாம் இவர் தலைமை பொறுப்பாளராக இருந்து நாங்கள் வள்ளலார் வாழ்வியலை கையில் சன்மார்க்கில் பள்ளிகள் கொண்டு ஒரு கிறித்துவ பள்ளியில் ஒரு திருமந்திரத்திற்கு 25 பேர், வள்ளலாருக்கு 25 பேர் நாங்கள் படிக்க வைத்தோம். அதன் பின் முழுக்க எல்லாரிடமும் கொண்டு செல்லும் பணியை வள்ளலார் பெருமானை பொறுத்த இவர் தான் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்றவர்கள் இப்பொழுது இங்கு வருகின்றார்கள். அவர் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் வருகின்றார்கள். இவர்கள் தமிழ்நாடு முழுமையிலும் உள்ள வள்ளலார் சங்கங்களில் உள்ளவர்களையும் சரி, அந்த சங்கத்தில் உள்ளவர்களை கொண்டு மற்ற பள்ளி மாணவர்கள் உட்பட அனைவரையும் ஒருங்கிணைத்து அனைவருக்கும் வள்ளலாரும் வாழ்வியலும் என்ற கல்வியை கொடுக்க இருப்பதால் நீங்கள் அனைவரும் இங்கு வந்துள்ள அனைவரும் ஏற்றுள்ள பொறுப்பை மதித்து பாராட்டி கரத்த கோஷத்துடன் கைதட்டுமாறு அன்புடன் கேட்டு. SRM பல்கலைக்கழகத்தை பற்றி மிக அதிகமாக காலையிலிருந்து பேசிக்கொண்டிருக்கின்றோம். திருமூலர் ஆய்விற்கையின் சார்பாக SRM பல்கலைக்கழகத்தின் பொறுப்பை ஏற்று எங்களுக்கு நடத்தி கொடுத்து கொண்டிருப்பவர் திரு ஞானசம்பந்தம் அவர்கள். எந்த ஒரு சின்ன குழப்பம் கூட வைக்காமல் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர். அந்த வகையில் அவரை பாராட்டி அவரை ஒரு 2 நிமிஷம் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. இந்த திருமூலர் ஆய்விற்கையில் அம்மாவோட கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக நான் பயணிச்சிட்டு இருக்கேன். 2014 திருமூலர் ஆய்விற்கை தொடங்கினதுலேருந்தே அவங்களுக்கு கூட பயணிச்சுக்கோம். இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு அந்த திருமூலர் ஆய்விற்கை அது ஆரம்பிக்கிறதுக்கு நாங்களும் ஒரு உறுதுணையாக இருந்தோங்கிறதுல ஒரு பெருமை எனக்கு உண்டு. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் அப்போ இந்த சனி ஞாயிறுகளில் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் சனி ஞாயிறில் இந்த கிளாஸ் நடக்கும். அப்போ முதல்ல நான் படித்தேன். அதுக்கு பிறகு அவங்க இந்த பவர் பாயிண்டில் நான் சில இதெல்லாம் கொடுப்பேன். நான் அதை பார்த்துட்டு நீங்களே தொடர்ந்து கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அந்த வகையில் நான் தொடர்ந்து இன்னமும் பார்த்திங்கன்னா பல இந்த வகுப்புகளில் இந்த பவர் பாயிண்டில் கொடுக்கறது அப்படிங்கிற வகையில் ஏன்னா இந்த சக்கராஸ் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, திருவம்பல சக்கரம் இதை மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம கொடுக்கறது அப்படிங்கிற வகையில் பண்ணி. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப ஈடுபாடு இது மூலியமாக திருமந்திரத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உயராய்வும் சேர்ந்து அது பண்ணோம்.
அம்மாவுடைய பணியில் ரொம்ப பெரிய எனக்கு ஒரு பெருமை. ஏன்னா இந்த திருமூலர் ஆய்விற்கையிலையும் நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. அவங்க கூட நானும் இணைந்து பணியாற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. அது மாதிரி எல்லாருமே அதை மாதிரி நீங்களும் வந்து ஒரு பணியாக எடுத்துக்கொண்டு நம்ம சேவையாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஆடையை வாங்கியவர்கள் எல்லாம் அந்த ஆடையை அணிந்து கொண்டு கூட இருக்கையில் அமரலாம். செய்தி விடுபட்டுவிடும் என்பதற்காக காலையிலிருந்து பார்க்கின்றீர்கள். பேசுகின்றவர்களை குறைத்து பேச சொல்கிறோம். நேரத்துக்காக ரொம்பவும் சிரமப்படுகிறோம். அதனால் இப்போ இது வந்து ரெக்கார்ட் ஆகிற மாதிரி கூட எனக்கும் சந்தோஷம் இல்லை. திருவண்ணாமலையில் இப்படிப்பட்ட ஒரு 50 விழாவை நடத்துகின்றோம். நீங்கள் ஒரு சிறப்பு பொழிவு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய திரு சிவகுமார் அவர்களிடம் கேட்டுக்கொண்டேன். நீங்கள் அழைத்தால் நான் எப்பொழுது மாட்டேன் என்று சொல்லி இருக்கின்றேன். எனவே தாங்கள் என்னை போட்டுக்கொள்ளலாம் பத்திரிகையில் என்று சொன்னார்கள். சிறப்பு பொழிவுக்கு போடுகின்றோம். திருமந்திரம் காட்டும் வாழ்வியல் நெறி என்பதை தலைப்பாக போடுகிறோம் என்று சொல்லி அவருடைய இசைவின் பேரில் பத்திரிகையில் போட்டோம். அப்போது அவர்கள் சொன்னது, சிறப்பு பொழிவு என்பது மட்டுமல்ல, இந்த 50 விழா தொடர்பாக உங்களுக்கு எந்த விதமான உதவிகள் வேண்டுமானாலும் அத்தனை உதவிகளையும் நான் செய்து தருகிறேன் என்று சொன்னார்கள். அவருக்கு ஒரு கருத்த கோஷத்துடன் நீங்கள் எல்லாம். அதேபோல் தமிழகத்திலிருந்து பல பகுதிகளிலிருந்து மிகவும் சிரமப்பட்டு எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள். அவர்களுக்கு உடனடியாக பஸ் ஸ்டாண்ட் அருகிலேயே சரவணா லாட்ஜில் நல்ல முறையில் நான் உட்பட அனைவருமே அங்கு தான் தங்கி இருந்தோம். சிறப்பான முறையில் எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்து இரவு உணவையும் எங்களுக்கு கொடுத்து கார் வேண்டுமா, டிரைவர் வேண்டுமா, எது வேண்டுமானால் செய்து தருகிறேன் என்று சொல்லியுள்ள அவரது அன்பு உள்ளத்தை பாராட்டுவதோடு அவரது பணி என்பது திருவாசகத்தை அவர் நேசிக்கிறார், சுவாசிக்கிறார். 24 மணி நேரமும் அவர் தூங்கும் நேரத்தில் கூட அவருடைய சிந்தையில் அதுதான் இருக்கும். நம்முடைய மாணிக்க வாசகரை மானசீக குருவாக கொண்டு செயல்பட்டு வருகின்றார். போன ஜூலை மாதத்தில் அவர் மிகப்பெரிய ஒரு மாநாடு, இதுவரை திருவாசகத்திற்கு யாருமே நடத்தி இராத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டின் போது என்னை ஒருங்கிணைப்பாளர் என்ற ஒரு பாராட்டு சான்றிதழும் பெற்றேன். ஒரு சிறப்புரை ஆற்றக்கூடிய வாய்ப்பையும் அவர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அதே போல் மலேசியாவிற்கு நாங்கள் சென்ற போது 2 பொழிவுகள் நிகழ்த்துவதற்கு திரு ஜீவ சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் திரு சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு கிடைத்தது, ஏற்படுத்தி கொடுத்தேன். அதே போல் அகத்தியர் மாநாடு உங்கள் அனைவருக்குமே தெரிந்த விஷயம். அந்த அகத்தியர் மாநாடு கலந்துரையாடலிலும் இவர்கள் இருவரையும் பங்கேற்க செய்தேன். அதே போல் மீண்டும் அகத்தியர் மாநாடு ஏப்ரல் மாதம் நடைபெறும் போது இவர்கள் எல்லாம் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். நீங்கள் அனைவரும் சிறப்பான கட்டுரைகளை கொடுத்து அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் இங்கிருந்து மலேசியாவுக்கு சென்றால் 24, 25, 26 அகத்தியர் மாநாடு 24ஆம் தேதி வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு 24ஆம் தேதி வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு ஓம்ஸ் தியாகராஜன் அவர்களுக்கு உள்ள பெயர் என்ன என்று சொன்னால் கொடைவல்லர், இல்லை என்னாது வழங்கும் ஒரு பெரிய கோடீஸ்வரன். அப்படிப்பட்டவர் நமக்கு 24ஆம் தேதி ஒரு விருந்தும் வைக்கின்றார், டூரும் வைத்திருக்கின்றார்கள். 4 நாட்கள் அவர்கள் எல்லா ஏற்பாடும் செய்வதால் இதை ஒரு அரிய வாய்ப்பாக கருதி மலேசியாவிற்கு கட்டுரையாளர்களும் வரலாம், கட்டுரை அளிக்காதவர்கள் பேராளர்களும் வரலாம் என்று சொல்லி இந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைத்து அதே நன்றி நினைக்கிறேன். ஏன்னா இந்த சான்றிதழ் வருவதற்காக நான் பேசிவிட்டேன். மகிழ்ச்சி, நன்றி. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, இப்பொழுது இந்த மண்ணினுடைய மைந்தர், முன்னாள் அமைச்சர், வருங்கால அமைச்சர், தற்போது சட்டமன்ற உறுப்பினர், நல்ல ஆன்மீக செம்மலாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் அருமை நண்பர் அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அம்மா அவருடைய அன்பழைப்பு ஏற்று வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியான ஒரு செய்தியை இங்கே தெரிவிக்கின்றோம். மற்றும் ஒரு அறிவிப்பு, வள்ளலாரும் வாழ்வியலும் 2வது குழு SRM பல்கலைக்கழகத்தில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வருகின்ற பிப்ரவரி 28ஆம் தேதி அன்று சான்றிதழ் பெற உள்ளார்கள். அதிலேயே திருமந்திரம் வாழ்வியலும் 25 நபர்கள் ஆசிரியர்கள், ஸ்கை மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியர்கள் 25 நபர்கள் இப்பொழுது வருகின்ற 28ஆம் தேதி அவர்களும் திருமந்திரம் வாழ்வியலும் முடித்து சான்றிதழ் பெற உள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையாருக்கு அரோகரா. தந்தை தாயும் நீ, என்னுடைய துணையும் நீ, சங்கமலது தீர்க்க வந்த தேசிய வடிவு நீ. உன்னையல்லால் மற்றொரு துணைக்கானேன். அந்தமும் ஆதியும் இல்லா அருட்பெரும் சோதியே. ஆதியே
அடியார் தம் சிந்தை மேவிய தாயும் ஆனவனும் கிரிவலப் பெருமானே, உன்னை போற்றி போடுகிறேன், உன் பாதம் சரணமடைகிறேன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. அடியேன் மானசீகமாக வழிபடும் மாணிக்க வாசக பெருமான் திருவடியை வணங்கி போற்றி மகிழ்ந்து, அந்தமில் சிவனை காட்டி அழும் இறை சரணம் போற்றி, வெந்த நீரையே வென்ற வித்தகன் பதங்கள் போற்றி, எந்தையை இருக்கால் போக்கினன் இருத்தால் போற்றி, விந்திடும் விழிநீர் வாத ஊரன் நற்பாதங்கள் போற்றி போற்றி என்று நால்வர் பெருமக்கள் திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. 3ஆம் நூற்றாண்டிலே தில்லையிலே மணிவாசக பெருமானால் ஓதப்பட்டு சிவபெருமானால் எழுதப்பட்டு முத்திக்கு பொக்கிஷமாக அளிக்கப்பட்ட 8ஆம் திருமுறை திருவாசகத்தை வணங்கி போற்றி மகிழ்ந்து, இத்தனை நூற்றாண்டு கடந்த பிறகும் கூட நம் நாவிலே அமர செய்து செவி வழியாக கேட்கமை செய்ததற்காக கலைமகள் திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து, இத்திருத்தலத்தில் எழுந்து எல்லோருக்கும் அருள் பாவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுடைய திருவடிகளையும் வணங்கி போற்றி மகிழ்ந்து, எல்லாம் வல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுடைய கருணையோடு மாணிக்க வாசக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலும் இந்த இனிய ஐம்பெரும் விழாவிற்கு திருமலர் ஆய்வு இருக்கை நிறுவனரான சகோதரி மகாலட்சுமி அம்மையா அவர்கள் என்னை இங்கே அழைத்து, நீங்கள் திருமந்திரமும் வாழ்வியலும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் சற்று உரையாற்ற வேண்டும் என்று என்னை அழைத்திருந்தார்கள். பல்வேறு பணிகள் நாளை மறுநாள் சங்கத்திலே அனுபாபிகை ரிஷ்பிகேஸ்வரர் ஆலயத்தினுடைய குடமுழுக்கு விழா முழுக்க அடியனுடைய கலந்துரையாடலில் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்று முக்கியமான அந்த விழாவாக நேற்று முழுக்க அங்கு விழா முடித்து இன்று யாகசாலைகள் எல்லாம் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழலில் அம்மா அழைத்தார்கள் என்பது ஒரே காரணத்திற்காக மற்ற நேரத்தை எல்லாம் ஒதுக்கிவிட்டு இங்கே வந்து பார்க்கின்ற பொழுது உங்களை எல்லாம் சந்திப்பதில் அடியேன் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த திருமந்திரத்தை அம்மா அவர்கள் கையிலே எடுத்து உலகம் முழுக்க பறைசாற்ற வேண்டும். திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய வாழ்வியல் தொடர்பான அந்த உணர்வுகளை எல்லோருக்கும் தர வேண்டும் என்ற அடிப்படையில் இதை ஒரு சொற்பொழிவாக இல்லாமல், ஒரு ஆன்மீகமாக இல்லாமல், வாழ்வோடு தொடர்புடைய உணர்வுகளை இந்த திருமந்திரத்தின் மூலமாக தர வேண்டும் என்ற எண்ணத்தில் அவருக்குள்ளே திருமலர் இருந்து இயக்கிய அந்த உணர்வுகளை எழுத்து வடிவமாக கொண்டு புத்தக வடிவமாக உங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு பயிற்சியை தந்து அதன் மூலமா இன்று பட்டம் பெற வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வணங்குகிறேன், போற்றுகிறேன், வணங்குகிறேன். இறைவனுடைய பெரும் கருணை இல்லாமல் இந்த தொண்டை எடுத்து செய்ய முடியாது. அந்த அடிப்படையில் அம்மா அவர்களுக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுடைய கருணை பெருங்கருணையாக இருந்ததனால்தான் 12 திருமுறைகளில் இருக்கக்கூடிய 10வது திருமுறையாக இருக்கக்கூடிய இந்த திருமந்திரத்தை ஒரு திருமுறத்தை தொட வேண்டும், ஒரு திருமுறையை நாம் தொட வேண்டும் என்று சொன்னாலோ எத்தனையோ பிறவி எடுத்த பிறகுதான் அந்த திருமுறையை நம் நாவிலே அமர செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அப்படி பல திருமுறைகளை பல பிறப்புகளை எடுத்தாலும் இந்த பிறப்பிலே அம்மா அவர்கள் இந்த திருமந்திரத்தினுடைய திருமுறையை எடுத்து பிறவி பயனை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். தான் மட்டும் பெற்ற இந்த இன்பத்தை எல்லோரும் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த திருமந்திரத்தின் வாக்காகவே அவர் எடுத்துக்கொண்டு எல்லோரும் அதை பயனடையும் வகையிலே இதை ஒரு பயிற்சியுமாக புத்தகமாக நம்ம உங்களுக்கு வடிவமைத்து அந்த பயிற்சியின் மூலமாக உங்கள் ஆன்ம உணர்வுகளையும் வாழ்வியல் உணர்வுகளையும் மாற்றும் விதமாக இந்த பயிற்சி உங்களுக்கு தந்திருக்கிறது. வாழ்வியல் என்று சொன்னால் 2 வாழ்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. ஒன்று, மனிதனாக பிறந்து கடைசி வரை மனிதனாகவே வாழ்ந்து மறைவது ஒரு வாழ்வு. ஆடு மாடு எல்லாமே பிறக்கிறது, அதை போல மனிதனும் பிறக்கின்றான். மனிதனும் 3 வேளை உண்ணுகின்றான், உணவுகின்றான், உறங்குகின்றான். அவன் அன்றாடும் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறான். அதுவும் ஒரு வகை வாழ்வு. அந்த வாழ்விலே, உலக வாழ்விலே சிலர் சிறப்புக்குரியவர்களாக மாறுகிறார்கள். தன்னுடைய உழைப்பின் காரணமாக பெரிய இடத்திற்கு வந்து அடைகிறார்கள். இவர்கள் எல்லாம் உழைப்பின் காரணமாக வந்து பெரிய இடத்திற்கு அடைந்தாலும்
அவர்களும் சாதாரண மனிதர்களைப் போலவே உண்ணுகிறார்கள், உறங்குகிறார்கள், வேலை பார்க்கிறார்கள், அப்படியே வாழ்க்கை ஓடுகிறது. இது ஒரு விதமான ஒரு வாழ்வு. இதை தாண்டி இன்னொரு வாழ்வு ஒன்று உண்டு. அந்த வாழ்வு ஆன்மாவை நோக்கி பயணிக்கின்ற ஒரு வாழ்வு. இந்த ஆன்மாவை நோக்கி பயணிக்கின்ற ஒரு வாழ்வு இறை வாழ்வு என்று சொல்வார்கள். அந்த இறைவனை அடையக்கூடிய வாழ்வு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. அடியன் எங்கு சொன்னாலும் அடியன் சொல்வதுண்டு, அரிது அரிது மானிடரால் பிறத்தல் அரிது, அதன்விடம் அரிது கூன் குருடு செவிடு, இப்படி பிறத்தல் அரிது என்று அடுக்கிக் கொண்டே வந்தார்கள் அவை பாட்டி. என்னை பொறுத்தவரை இறுதியிலே ஒரு 3 வரிகளை சேர்த்திருக்கலாமோ என்ற என்னுடைய சிந்தை எனக்குள் எழப்பட்டது. எல்லாவற்றிலும் அரிது தமிழனாய் பிறத்தல், எல்லா பிறப்பிலும் அரிது அரிது என்று ஒரு வார்த்தையை அவை பாட்டி சேர்த்திருக்கலாம். அதன்விடும் அரிது, இந்த மாதிரி திருமுறைகளை இந்த ஆவியிலே அமர வைப்பது என்பது அதன்விடும் அரிது. அதன்விடும் அரிது நாம் தமிழ்நாட்டிலே பிறப்பது என்பது அதன்விடும் அரிது. இந்த பிறப்பு என்பது நமக்கு கிடைக்கிறது என்றால் அது இறைவனுடைய தனிப்பெரும் கருணையினால் கிடைக்கின்ற இந்த மானிட பிறப்பு. இங்க கூட அம்மா சகோதரி அவர்கள் சொன்னார்கள், சரஸ்வதி அவர்கள், தன்னை அறிந்தவன், தன்னை உணர்ந்தவன் அவன் எவனோ அவன்தான் தன் பிறப்பை உணர்கிறான். தன் பிறப்பை உணர்ந்தவன் இறைவனை உணர்கிறான். பிறப்பை எப்படி நமக்கு கிடைத்தது என்று உணராமல் இருக்கக்கூடியவர்கள் இறைவனை உணர்வதில்லை. தன்னுடைய பிறப்பு எப்படி கிடைத்தது, அது இறைவனுடைய பெருங்கருணையினால் கிடைத்தது என்று சொன்னால், மானிட பிறவி எப்படி நமக்கு கிடைத்தது, அந்த பிறப்பை உணராமல் இறைவனை நம்மால் உணர முடியாது. ஏதோ தாயும் தந்தையும் புணர்வதால் மட்டும் நமக்கு பிறப்பு என்பது கிடைப்பதில்லை. என்னுடைய தாயும் தந்தையும் புணர்கின்ற அந்த கனப்பொழுதிலே இந்த உலகத்திலே சிறிய உருவம் கொண்ட எறும்பு முதல் பெரிய உருவம் கொண்ட யானை வரை ஏதேனும் எங்கேயோ ஒரு மூலையில் புணர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அது எல்லா வயிற்றிலும் இருந்து தப்பித்து பிழைத்து என்னை இந்த தாய்க்கு இவன் மகனாக பிறக்கலாம் என்று இறைவனுடைய கருணை கிடைத்த பிறகு இந்த கரு என்பது தந்தையினுடைய சிக்கிலமானது தாயினுடைய கருவறையிலே போய் சேர்கிறது என்று சொன்னால், அங்கே எம்பெருமானுடைய கருணை இல்லாமல் இந்த மானிட பிறப்பு என்பது இல்லவே இல்லை. அப்ப எங்கேயே கருணை கிடைக்கிறது. அதைத்தான் திருமலரும் திருவாசகமும் சொல்லிக் கொடுக்கிறது. திருவாசகமும் திருமந்திரமும் ஏறத்தாழ ஒரே தராசில் வைத்து பார்த்தால், இது மந்திர வடிவாக திருமந்திரம் வந்தது, அது முழுக்க முழுக்க இறை உணர்வை பெற்றதே திருவாசகமாக மாறியது. அந்த இறை உணர்வையும் வாழ்வியல் உணர்வையும் இரண்டும் கலந்து கொடுத்தது இந்த திருவாசகம். இந்த உடம்பையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும், ஆன்மாவையும் நோக்கி பயணிக்க வேண்டும். இந்த உடம்பு தந்தது யார், எப்பேற்பட்டது இந்த உடம்பு? இந்த திருவாசகமும் இந்த திருமந்திரமும் இந்த உடம்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இந்த உடம்பு திருவாசகத்தில் இந்த உடம்பு எப்படி என்று சொல்லுகிற அதே தாரக மந்திரம் தான் திருமந்திரமாகவும் உருவாகியது. திருமந்திரம் யாரால் குருவால் ஏற்கப்பட்டு திருமந்திரம் உதிர்க்கப்பட்டது. திருமந்திரத்தை திருமூலர் உதிர்க்கின்ற பொழுது, அந்த திருமூலர் திருமந்திரத்தை தன் நாவிலே சொல்ல அமர்ந்திர பொழுது அவருக்கு குருவாக வந்தது நந்திய பெருமான். அந்த குருவினுடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்டு வடிவமைத்ததுதான் திருமந்திரமாக பின்காலத்தில் அது மாறப்பட்டது. மாணிக்கவாசக பெருமான் அருளப்பட்டது திருவாத ஊரராக வந்து இந்த பிரபஞ்சத்தில் மாணிக்கவாசகராக எம்பெருமானால் மாறி திருவாசகம் அருளப்பட்டது. இந்த திருமூலர் என்று சொல்லக்கூடியவர் சிவயோகியாக வானத்தில் இருந்தவர். தனக்கு ஒரு செருக்கு இருந்தது தன் உடம்பின் மீது. அவருக்கு ஒரு இந்த மானிட பிறப்பு உடம்பின் மீது அவருக்கு ஒரு செருக்கு வந்தது. என்ன உடம்பு இது? அழுக்குகள் நிறைந்த உடம்பு, புழுக்குகள் நிறைந்த உடம்பு, புழுக்களும் அழுக்களும் நிறைந்த இந்த உடம்பு, இது என்னத்திற்கு கேவலமான உடம்பு என்று அவருடைய சிந்தையிலே இந்த உடம்பை பற்றி கேவலமான ஒரு சிந்தை அவருக்கு வந்தது. உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினில் உள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினில் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று இந்த உடம்பினை யான் இருந்து ஓம்புகிறேன். முதலில் ஆரம்பத்திலே அந்த உடம்பை அவர் இழுக்கு என்று இருந்தார். இது என்ன உடம்பு? அதைத்தான் திருவாசகத்தில் மணிவாசகரும் சொல்லுகின்றார். திருவாசகத்திலே மணிவாசகர் சொல்லுகின்ற பொழுது, மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி
மலர்ஞ்சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனனைத்தும் வஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன்மேல் வந்து அருளி நீள்கழல்கள் காட்டி நாயின் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயை சிறந்த தயவான தத்துவனே. இந்த திருமந்திரத்தினுடைய ஒரு மந்திரம், ஒரு வரி, இது திருவாசகத்தினுடைய பல வரிகளாக மாற்றப்பட்டது. உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். அப்ப இந்த உடம்பாகப்பட்டது எப்பேற்பட்டதாக இந்த உடம்பு இருக்கிறது? உடம்புக்குள்ளே இருப்பதெல்லாம் அழுக்கு. அந்த அழுக்குகள் தெரியாமல் இருப்பதற்காக இந்த சதை என்ற இந்த இதுவை போர்வை போல போர்த்தி கொண்டிருக்கிறேன். இந்த உடம்பிலுக்குள்ளே இருப்பது மட்டும்தான் அழுக்கா? வெளியே வருவதெல்லாம் நறுமணம் வீசுகிறதா? மலர்ஞ்சோறு 9 வாயிற்குடிலை. ஒவ்வொரு மனிதனுக்கும் 9 துவாரங்கள் என்று திருமந்திரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, திருவாசகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வெளியே வருவதெல்லாம் என்ன நறுமணம் வீசுகிறதா? இல்லையே. கண்களிலிருந்து வந்த ஊலை அழுக்கு, மூக்கிலிருந்து வர சளி அழுக்கு, வாயிலிருந்து வர எச்சை அழுக்கு, காதுகளில் வர சீவ அழுக்கு, சிறுநீரகம் அழுக்கு, மலம் அழுக்கு. அப்போ 9 துவாரங்களில் வெளியே வருவதெல்லாம் அழுக்கு, உள்ளே இருப்பதெல்லாம் அழுக்கு. இறைவனே, இவையெல்லாம் இந்த அழுக்கு பிடித்த உடம்பை வைத்துக் கொண்டா உன்னை நான் போற்றக்கூடிய நிலையில் எனக்கு நீ வர வேண்டும். எப்பேற்பட்ட கருணையாளன் அந்த சிவபெருமான்! திருமந்திரமும் சொல்லுகிறது, திருவாசகமும் சொல்லுகிறது. இந்த உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். இப்படிப்பட்ட அழுக்கான இந்த உடம்பு, இவையெல்லாம் அழுக்காக இந்த உடம்பு இருக்கிறதா? அப்ப மனம் என்ன? பரிசுத்தமாக உருவமே இல்லாத இந்த மனம், உருவமே இல்லாத இந்த மனம்தான் ஒட்டுமொத்தமும் ஆட்டி படைக்கின்ற, இந்த உறுப்புகளை ஆட்டி படைக்கின்ற உருவம் இல்லாத மனம். உருவம் இல்லாத இந்த ஆன்மா, உருவம் இல்லாத உயிர், இது மூன்றும் தான் இந்த உடம்பு இயக்கத்துக்கான அடிப்படை காரணங்கள். உருவமே இல்லாத இந்த மனதை வைத்து நம் வாழ்வை நடத்தினால் சாதாரண மனிதனைப் போல வாழ்ந்து மறைந்துத்தான் இந்த ஐம்புலன்களுடைய சேட்டைகளில் சிக்கி சின்னா பின்னமாக ஆக்கக்கூடியது இந்த மனம் என்று படைத்த உருவமில்லாத இந்த மனதை வைத்து இந்த உடம்பை வாழ்ந்து கொண்டிருந்தால் அதனுடைய வாழ்வினுடைய நிலை மீண்டும் மீண்டும் நீ பிறப்பை எடுப்பதற்கு அது உதவும். ஒரு அறிவிப்பு. ஒரு வாகனம் குறுக்கே நின்று கொண்டிருக்கிறது. KN 021639 KN 02. அம்மா அவர்கள் என்னை இங்கே அழைத்து சிறிது நேரம் இங்கே பேச வைத்ததற்காக அவருடைய திருமூலர் ஆய்வு இருக்கை உறுப்பினர்கள் அத்தனை பேரையும், நம்மளுடைய சிவா ஐயா அவர்கள், அவருக்காகவும் தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வீற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பெயர் தெரியவில்லை என்றாலும் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பொன்ராஜன் ஐயா அவர்கள் இப்போதான் அறிமுகமானார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் நன்றி என்று தெரிவித்துட்டு உந்து விடைபெறுகிறேன். நன்றி. நமசிவாயம், நமசிவாயம், நமசிவாயம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அகாரமாய், உகாரமாய், மகாரமாய், எங்கும் நிறைந்து 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 எங்கும் இருக்கும் நம் இறைவனை வணங்கி இத்தருணத்தில் என்னுடைய நன்றியினையும் வணக்கத்தையும் தாய்மையான அன்பையும் அத்துணை பேருக்கும் செலுத்தி தங்கள் அனைவரையும் அமைத்து கொண்டு இவ்வுரையை நிறைவு செய்கிறேன். அத்தனை பேருக்கும் எனது நன்றி. இந்த வாய்ப்பளித்த அம்மா அவர்களுக்கு நன்றி, அம்மா அவர்களுக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் a lot. எனக்கும் இது வணக்கம் முதல் மேடை தான். அதனால நான் ரொம்ப நேரம் என்னால் பேச முடியாது, தெரியாது. அதுவும் இல்லாமல் அதனால் இங்கு கூடியிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது வணக்கத்தையும் இன்ற குடியரசு தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திருமூலர் ஆய்வுருக்கையில் திருமூலரும் காலக்கணித பட்டயமும் வள்ளலாரும் வாழ்வியலும் என்ற 2 பட்டயங்களை முடித்து இன்று உயராவி மாணவியாக உங்கள் முன் நிற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த திருவண்ணாமலையில் நான் சான்றிதழ் இவர்கள் மூலம் மந்திரி மூலம் வாங்குவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இந்த காலக்கணித மூலிகை பட்டயம் படித்ததன் மூலமாக என்ன உணர்ந்து கொண்டேன் என்றால், நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இயற்கையிடம் அதில் தீர்வு இருக்கிறது. அதுவும் செலவே இல்லாமல் தீர்வு கிடைக்கும் நம்மளுக்கு. அதை நான் நல்லா புரிஞ்சுட்டு அது மூலமாக உடல் ஆரோக்கியத்தையும் பொருளாதாரத்தையும் நம்ம பெற முடியும் என்ற உண்மையை எனக்கு தெரிஞ்சது. நான் இப்போ மூலிகை நர்சரியும் வச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
அடுத்து வந்து எனக்கு நீண்ட காலமாக ஒரு ஆன்மீக தேடல் இருந்தது. ஏன்னா வந்து நம்ம ஓரறிவு முதல் ஆறறிவு மனிதன் வரை வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்னதான் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருப்பேன். எப்பவுமே ஒரு தேடல் இருந்தது. அப்போ வந்து எனக்கு மனிதனும் தெய்வமாகலாம் என்ற ஒரு இது புரிய வந்தது. சரி, எப்படி தெய்வமாகிறதுன்னு பார்க்கும்போது எப்படி மனிதன் தெய்வமாகலாம் என்று பார்க்கும்போது ஜீவகாருண்யமே கடவுள் வழி, உண்மையான கடவுள் வழிபாடு என்று சொன்ன வள்ளல் பெருமான் என் கண்களை திறந்து விட்டார். எப்படி என்றால், மனிதர் முதல் ஈ, எறும்பு, யானை வரை அனைத்து ஜீவன்களையும் நமது சகோதர சகோதரிகளாக பாவித்து அவர்களுக்கு ஏற்படும் துன்பங்களை நம் துன்பமாக கருதி அவர்களுக்கு உதவி செய்வதே ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று பட்டது. அதை முடிந்தவரை நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு வரேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நான் முடிச்சிடுறேன். தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். நன்றி, வணக்கம். அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் உன்னுடைய இதயங்கணிந்த நல் வணக்கங்களை உரித்தாக்குகிறேன். அதாவது எல்லாமே வந்து திருமூலர் ஆன்மீகம்னு சொல்லிட்டாங்க. அதாவது எப்படின்னா, ஆன்மீகத்தில் அவர் அறிவியலை சேர்ந்தவர். அறிவியலை பற்றி எடுக்கணும்னா அறிவியலை பற்றி நிறைய அவருடைய பாடல், ஒவ்வொரு பாடல்லையும் அறிவியல் இருக்குது. அதுக்கு எல்லாரும் வந்து சொல்லி முடித்ததுனால நான் ஒரே ஒரு பாடல் மட்டும் ஒன்று சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். அஞ்சனம் போன்றுடல் ஐயரும் மந்தியில், நல்ல இந்த பாட்டை தயவு செய்து கேளுங்க. அஞ்சனம் போன்றுடல் ஐயரும் மந்தியில் வஞ்சகவாதம் அருமத்தியானத்தில் செய்திடும் காலரு செஞ்சிரும் பித்தரும் நஞ்சர சொன்னோம் நரை திரை நாசமே அப்படின்னு ஒரு பாடல். அது ஒன்றுமே இல்லை. அஞ்சனம் போன்றுடல் ஐயரும் அந்தியில்னா அந்தி பொழியில் வரக்கூடிய இறையருட்செல்வர் டாக்டர் பொன் ராசேந்திரன் அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு நிறுவனர் தலைவர் அனைத்துலக மக்கள் அறநெறி கழகம் கோயம்புத்தூர் அன்பே சிவம் என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். பெற்ற தாய்தனை மகள் மறந்தாலும், பெரும் பிள்ளைதனை தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிர் மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சத்தை கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நமச்சிவாய எனும் நாமத்தை நான் மறவேனே என்று வள்ளலார் அவர்கள் சொல்வதைப் போல நமசிவாயம் என்கின்ற அந்த சொல்லை நமசிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க என்று நம்முடைய அருளாளர்கள் அருளியிருக்கின்றார்கள். அதை பற்றிய திருமூலரை பற்றியும் நம்முடைய வள்ளலாரை பற்றியும் ஆய்விறைக்கை அமைத்து இன்றைக்கு உலகெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கின்ற இந்த அருமையான நிகழ்வுகளை உலகெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கின்ற அந்த ஆய்வு இருக்கையினுடைய தலைவர் அருமை அம்மா அவர்கள், மகாலட்சுமி அம்மா அவர்களே, இங்கே இந்த திருவண்ணாமலை மண்ணின் மைந்தராக, முன்னாள் அமைச்சராக, வருங்கால அமைச்சராக, தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்ற எமது அரை நூற்றாண்டு கால அருமை நண்பராக, அருமை சகோதராக விளங்கி கொண்டிருக்கிற மாண்புமிகு அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இங்கே மேடையிலே விட்டு கொண்டிருக்கிற ஆன்மீக செம்மல்களே, இந்த ஆன்மீக கல்வியை பயின்று அந்த நாடெங்கும் பரப்புகின்ற நற்பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பட்டம் வாங்குவதற்காக வரைந்திருக்கின்ற பெரியோர்களே, ஆன்மீக நண்பர்களே, அன்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் எமது காலை நேரம் முடிந்து இன்றைக்கு மாலை வணக்கமாக இதை நான் தெரிவித்து அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக என்று வரவேற்று, இங்கே என்னை பேச அம்மா அவர்கள் பணித்திருக்கின்றார்கள். என்னை பொறுத்தளவுக்கு ஒரு 50 ஆண்டு காலம் அரசியல் துறை இருந்தாலும் ஆன்மீகத்துறையிலே தேடல் என்ற நிலையில் உலகம் முழுவதும் அந்த ஆய்வை நான் சிறிய வயதிலிருந்தே மேற்கொண்டிருக்கின்றேன். சென்ற 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே இதை குறித்து நம்முடைய சித்தர் பெருமக்கள் குறித்து
அமெரிக்காவில் பேசினேன். பெரும் வரவேற்பு அங்கே இருக்கிறது. அங்கே மட்டுமல்ல, கடல் கடந்திருக்கிற நூற்றுக்கணக்கான நாடுகளிலே நம்முடைய தேடல் நிலையிலே மனிதர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். திருமூலரை பற்றியும் வள்ளலாரை பற்றியும் நம்முடைய தேவாரத்தை பற்றியும் திருவாசகத்தை பற்றியும் நம்முடைய திருக்குறளை பற்றியும் ஏதோ அந்த காலத்திலே சித்தர்கள் பாடிக்கொண்டு ஏதோ பொழுதுபோக்காக துறவு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த திருமந்திரம் இந்த திருவாசகத்தில் பாடிக்கொண்டிருப்பது என்கிற நிலை மாற்றி இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களும் இந்த உண்மை நிலையை, இந்த கடவுள் நிலையை, இந்த தெய்வ நிலையை அடைய வேண்டும் என்கிற குறிக்கோளோடு நம்முடைய அம்மா அவர்கள் பணியாற்றியதைப் போல நம்முடைய பல்வேறு பல்கலைக்கழகங்கள் இந்த நல்ல முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. ஏன்னு தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்பதைப் போல இந்த ஆன்மீகம் என்று என்ன சொன்னால் ஆன்மாவை பற்றிய அறிவு தான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்றால் பட்டை அடித்து கொட்டை போட்டு கொடுத்தது அல்ல. அது நமக்குள்ளே இருக்கிற அந்த சக்தியை நாம் உணர்ந்து நம்ம அதை பயன்படுத்தி நம்முடைய வாழ்வை மேற்கொள்ள வேண்டும், மேம்பாடு செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனிதம் என்கின்ற அந்த மாண்பினை நாம் காப்பதற்காக நாம் நம்முடைய முயற்சி இறங்க வாழ்விலே அதை கடைபிடிக்க வேண்டும். திருக்குறள், தேவாரம், திருவாசகம், இன்னும் பல்வேறு மதங்கள், பைபிள், அதே போல பகவத்கீதை, ராமாயணம், இந்த புராணங்களாக வருகிறது சொன்னால் நீதி நிலையை, நெறியை, அறம் சார்ந்த கருத்துக்களை அதை நம்முடைய ஏதோ பாடிக்கொண்டு பேசிக்கொண்டு போவதல்ல, நம்முடைய வாழ்விலே அதை எப்படி கடைபிடிக்கின்றோம் என்பதுதான் முக்கியம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறிய மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பதற்கு என்பதைப் போல நாம் 16 செல்வங்கள் இங்கே வந்திருப்பவர்கள். அது மட்டுமல்ல, உலகத்தில் எத்தனை செல்வங்கள் வேண்டுமோ அத்தனை செல்வங்களும் இறைவன் தருவதற்கு தயாராக இருக்கிறார். அது யாரும் அறிவது இல்லை. ஆக அத்தனை செல்வங்களும் நீங்கள் பெற்று எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி அனைவரையும் வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க என்று அனைவரும் வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமான திருவண்ணாமலையில் ஆன்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்திருக்கின்ற இந்த அக்னி பூமியில் நம்முடைய சென்னை திருமூலர் ஆய்வு இருக்கை மற்றும் வள்ளலார் ஆய்வு இருக்கை, திருவண்ணாமலை திருமூலர் ஆசிரமம் மற்றும் மலேசியா சபரிவாசன் இணைந்து நடத்துகின்ற இந்த 50 விழாவிலே கலந்து கொண்டு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கிற மரியாதைக்குரிய திருமூலர் ஆய்வறிக்கை நிறுவனர், மரியாதைக்குரிய முனைவர் திரு மகாலட்சுமி அம்மா அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே மிக சிறப்பான முறையிலே பல்வேறு கருத்துக்களை உங்கள் மத்தியிலே வழங்கி இடம் சார்ந்திருக்கிற ஏறக்குறைய 48 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலே வேளாண்மை பட்டப்படிப்பு படிப்பதற்காக 1978ஆம் ஆண்டு அங்கே சென்ற பொழுது அன்று முதல் இன்று வரை மாறாத நட்போடு அன்றைக்கு எந்த உணர்வோடு என்னிடத்திலே பழகினாரோ அதே வழியில் 48 ஆண்டுகளாக தொடர்ந்து என்னோடு நட்பிலே இருக்கின்ற என்னுடைய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் டாக்டர் போ ராஜேந்திரன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய முனைவர் ஆர் பாபு ஜனார்த்தனம் அவர்களே, மரியாதைக்குரிய திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தினுடைய கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கிற தமிழ் மருத்துவர் திரு சுப்பிரமணிய சிவா அவர்களே, மரியாதைக்குரிய திருமூலர் ஆய்வறிக்கை நிர்வாக செயலாளர் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற ஆன்றோர்களே சான்றோர்களே, வருகை தந்து இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பல்வேறு பாராட்டுகளை பெறுகின்ற வகையிலே உங்களுடைய பங்களிப்பை இங்கே தந்து கொண்டிருக்கிற எதிரே அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய பட்டம் பெறுவதற்காக அல்லது ஆய்வறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே வரவேற்று என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய திருமூலர் ஆய்வு இருக்கையின் மூலமாக, வள்ளலார் ஆய்வு இருக்கையின் மூலமாக இங்கே காலையில் இருந்து பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுகளின் மூலமாக உங்களுடைய வெளிப்பாடுகளை இங்கே வெளியிட்டு கொண்டிருக்கின்றீர்கள். தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய
முனைவர் மகாலட்சுமி அம்மா அவர்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். இந்த மையத்தின் மூலமாக எந்தவித உதவிகள் தேவை என்றாலும் நிச்சயமாக அதை நாங்கள் செய்து தருவதற்கு உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அண்ணாமலையார் திருக்கோயிலை தொல்பொருள் ஆய்வுத்துறை எடுத்துக்கொள்ள முயன்றபோது அன்றைக்கு தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றம் வரை சென்று சட்ட போராட்டத்தை நடத்தி மீண்டும் அண்ணாமலையார் திருக்கோயில் இந்து சமய அறநிலையத்துறைக்கே உரியதாக வேண்டும் என்று சட்டத்தின் மூலமாக மறுபடியும் நம்முடைய திருவண்ணாமலை மக்களுக்காக பெற்று கொடுத்தார்கள். இந்த திருமூலர் ஆய்வு இருக்கையில் வள்ளலார் ஆய்வு இருக்கை மற்றும் இந்த ஆய்வு அறிக்கைகளை தயாரித்த மரியாதைக்குரிய நிறுவனர் அம்மா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது நாங்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றி தந்தார்கள் என்ற ஒரு செய்தியும் இங்கே என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இன்றைக்கு அவர்கள் வழியிலே 4.5 ஆண்டு காலம் நல்லாட்சி தந்த மரியாதைக்குரிய அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கடவுள் பக்தி மிக்கவர்கள். நிறுவனங்களின் சார்பில் இதுபோன்ற சமய பொறுப்பாளர்களின் சார்பில் சொல்லப்படுகின்ற எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அத்தனை கோரிக்கைகளையும் கேட்டறிவார்கள். அதற்கான அரசாணைகளை வெளியிடுவார்கள். இந்த அரசாணைகளின் மூலமாக உரிய நிதியினை ஒதுக்கீடு செய்வார்கள். ஒதுக்கப்பட்ட நிதி வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு சென்று அடைகிறதா என்று கண்காணிக்கின்ற ஒரு நல்ல ஆட்சியை தந்தார்கள். எனவே இன்றைக்கு தமிழகத்திலே நம்முடைய இந்து மதத்திற்கும் இந்துக்களுக்கும் எத்தனையோ எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட நீதிமன்றத்தின் மூலமாக பல்வேறு ஆணைகள் பெற்றிருந்தாலும் கூட தமிழகத்திலே சில எதிர்ப்புகள் இந்து மக்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமைகள் எல்லாம் மத்திய அரசின் மூலமாகவும் வர இருக்கின்ற மாநில அரசின் மூலமாகவும் நிச்சயமாக நாங்கள் துடைத்தெறிவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எந்த விதமான மத வேறுபாட்டையும் பார்க்காமல் அனைவரும் சகோதரர்கள், அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளத்திலே தமிழகத்திலே இருக்கின்ற உங்களை போன்ற ஆன்றோர்கள் சான்றோர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எந்த விதமான இடையூறுகள் ஏற்பட்டாலும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நாங்கள் உறுதியோடு நம்பிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்வின் மூலமாக மிக சிறப்பான முறையிலே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. என்னுடைய 48 நண்பர் பல்வேறு அரசியல் மேடைகளிலே அவர் பேசியதை நான் கேட்டிருக்கிறேன். அனல்தரிக்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி பேசுவார், மாண்புமிகு அம்மாவர்களை பற்றி பேசுவார், ஆனால் எடப்பாடியார்களை பற்றி பேசுவார். இந்த 48 கால அனுபவத்தில் இன்றுதான் அவருடைய சமய சொற்பொழிவை உங்களால் நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் கேட்டறிந்தேன். மிக சிறப்பான முறையிலே தன்னுடைய பேச்சாற்றலை இங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு திருவண்ணாமலை மாவட்ட மக்களின் சார்பிலே என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்திலே தெரிவிக்கின்றேன். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்று இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சென்னை திருமூலர் ஆய்வு அறிக்கை இருக்கை, வள்ளலார் ஆய்வு இருக்கை, திருவண்ணாமலை திருமூலர் ஆசிரமம் மற்றும் மலேசியா சபரிவாசன் இணைந்து நடத்தும் 50 விழா. எனக்கு இந்த மாதிரி விழாலாம் முதல்ல இப்போ தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக நிறைய கான்வெகேஷனுக்கு போயிருக்கேன், நிறைய ஆனுவல் டேக்கெலாம் போயிருக்கேன். இந்த மாதிரி ஒரு விழா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா அண்ணன் நான் எதிர்பார்க்கல அவர் இருப்பாருன்னு. ஏன்னா என்னுடைய அப்பாவுடைய நண்பர் அவர். அதனால் அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே தெரியும் திருமூலர், எனக்கும் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். திருமூலர் திருமந்திரம் நூலை எழுதியவர். அதில் பார்த்திங்கன்னா அவர் இந்த பெண்களை பற்றி பெண் கொடியாக நடந்தது உலகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க திருமந்திரத்தில். ஏன்னா இன்றைக்கி நிறைய பெண்கள்லாம் இந்த பட்டம் வாங்க போகிறீங்க. இந்த உலகமே பார்த்திங்கன்னா பெண்கள் அவங்க கையில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் இந்த வள்ளலார் வாடிய பயிரை கண்டவதெல்லாம் வாடினேன்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா வள்ளலார். ராமலிங்க அடிகளார் 1823 பிறந்தவர் அவர். ஸோ அவர் பார்த்திங்கன்னா எல்லா மதமும் பார்த்திங்கன்னா கடவுள் என்பவர் இருக்கிறார் தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விழாவில் என்னை இங்கே பட்டமளிக்க அழைத்தமைக்கு இந்த விழா நடத்தக்கூடிய அத்தனை பேருக்கும், நான் ஐயா பேர்லாம் படித்தாருங்க, அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் கல்வின்றது பார்த்திங்கன்னா நான் அப்பப்போ சொல்கிறது தான், கெடுக்கினும் கல்வி கேடுபடாது, இளமையில் கல்வி கல்மேல் எழுத்துன்னு அப்படின்னு சொல்லுவோம். நான் நீங்கள் எல்லாமே முதுமையில் பட்டம் வாங்குறீங்க. அந்த பட்டத்தை நான் ரொம்ப எனக்கு பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப எங்கள் அப்பாவுடைய வயசு தான் அவங்களுக்குன்னு நினைக்கிறேன் நான். எங்கள் அப்பாவுக்கு 84ங்க. ஸோ அதுபோல் உங்களுக்கு நான் அறிவுரை சொல்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் எல்லாமே என்னோட பெரியவங்க. அப்படி இருந்தாலும் கொஞ்சம் சின்னவங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு திருக்குறள் இருக்குது, தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் சொல்லி. தீயவை தீய பயத்தலால் தீவை தீயினும் அஞ்சப்படும் சொல்லி. அதனால் முதல்ல ஒரு தவறு செய்யும் போது தான் நம்மளுக்கு ஒரு பயம் வரும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் அந்த தப்பு செஞ்சுட்டே இருப்போம். ஆனால் நீங்களாம் இந்த மாதிரி ஒரு பட்டத்தை வாங்கி நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த தப்புலாம் செய்யாதீங்கன்னு ஒரு கற்றுக் கொடுக்க போகிறீங்க இல்லையா? அந்த ஒரு நிலையில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்னுடைய திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும், நான் பணிபுரியக்கூடிய பயோடெக்னாலஜி துறை சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த ஒரு அழகான மாலை பொழுதில் மீண்டும் ஒரு முறை எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து இடம் தாருகிறேன். நன்றி, வணக்கம்.
கல்விப் பணிகளை ஆசான் சுவாமிநாதன் அவர்கள் தன்னுடைய குழுவினருடன் இணைந்து தொடர்ந்து எங்களுடன் பயணித்து அனைத்து பணிகளையும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் நிலையில் அவரை பாராட்டி அவருக்கு இந்த நினைவு பரிசையும் பொன்னடையும் போற்றி மகிழ்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பணியாளர் பணி 24 மணி நேரம் அதே உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் திருப்பதி அருணா கிருத்திகா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறோம். கூடிய திருமந்திரத்தில் வந்து ஆன்மீகத்தை தன்னை அறிவதற்கும் தான் வந்த இடத்தில் போய் கலப்பதற்கும் ஜோதிடமும் ஒரு வழிமுறைதான் என்பதை 100 பாடல்களில் சொல்லியிருக்கின்றார். அந்த வகையில் இவர் முதலாக உயராய்வு பட்டயத்தில் திருமந்திர அறிஞர் என்ற பட்டத்தை அரசு நிறுவனமான உலகத் தமிழராட்சி நிறுவனத்தின் மூலமாக பெறுகிறார் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வழங்கியவர் பிரம்மகுமாரிகளின் இயக்குனர் பாண்டியமணி ஐயா அவர்கள். இப்பொழுது ஒரு பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால், திருமூலர் இருக்கை வளர்ச்சிக்கு ஆசி வழங்கி ஒத்துழைப்பை நல்கக்கூடிய இயக்குனர் அவர்கள் நம்முடைய திருமூலர் ஆய்வு இருக்கையின் அரசு நிறுவனமான உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆய்வாளராக இருந்து இந்த பட்டயத்தை வாங்குகின்றார் என்று சொன்னால் எல்லாராலும் முனைவர் பட்டத்தை படித்துவிட முடியாது. யுஜிசியுடைய கண்ட்ரோல் மிக அதிகமாக இருக்கும் நிலையில் அதற்கு ஒரு இணையான பட்டயம் என்று நாங்கள் உயராய்வு பட்டயத்தை கொண்டு வந்து திருமந்திர அறிஞர், ஜோதிட அறிஞர், மகாயோக அறிஞர் என்று பட்டங்களையும் கொடுக்கக்கூடிய நிலை இருப்பதால் இது விரிவுபடுத்தப்படும் நிலையில் பல்கலைக்கழகத்தின் மூலமாக நம்மால் பட்டம் வாங்க முடியவில்லை என்ற ஏக்கம் உள்ள அனைவரும் இந்த பட்டத்தை வாங்கும் வகையில் அரசின் அனுமதி, அரசு அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகமாக இது எதிர்காலத்தில் இயங்கி இந்த திருமந்திர அறிஞர் பட்டத்தை உலக அளவில் அனைவருக்கும் கொடுக்கும் என்ற மகிழ்ச்சியான செய்தி நிறைவேற வேண்டும் என்ற ஆசையை அவர்கள் எங்களுக்கு வழங்கி இந்த பட்டயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு சொல்லி உங்கள் அனைவருடைய ஆசீர்வாதத்தையும் இந்த நேரத்தில் உலக அளவில் அரசு அங்கீகரிக்கப்பட்ட திருமூலர் இருக்கை பல்கலைக்கழகம் வர வேண்டும் என்று அவர்கள் ஆசி வழங்கி இதை பெற்றுக்கொள்கிறார்கள். நான் ஒரு 2 நிமிடத்தை நிச்சயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் யாருமே எதிர்பார்க்க முடியாது, நம்ப முடியாது. நான் கல்லூரியிலோ அல்லது பள்ளியிலோ ஆசிரியராகவோ ப்ரொஃபஸராகவோ பணியாற்றியதே கிடையாது. ஆனால் என்னிடம் எத்தனை டிகிரிஸ் இருக்கின்றது என்று நீங்கள் நினைப்பீர்கள்? 10, 20, 30, 40, 42 நான் பட்டங்களை பெற்றிருக்கின்றேன். அதில் 16 மாஸ்டர் டிகிரி, மற்றதெல்லாம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ போன்றது தான். இதுவரைக்கும் ஒரு 12 பல்கலைக்கழகங்களில் நான் படித்திருக்கின்றேன். பிரம்மகுமாரிகளுடைய வேல்யூ எஜுகேஷன் என்ற ப்ரோக்ராமினுடைய டைரக்டராக மவுண்ட் அபுல இருக்கிறேன். இதுவரைக்கும் ஒரு 42 பல்கலைக்கழகங்கள் கூட MOU சைன் பண்ணியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் கூட நம்ம மதர் தெரசா யூனிவர்சிட்டி, தமிழ் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி எல்லாருக்கூடையும் நாங்கள் ப்ரோக்ராம் நடத்தி கொண்டே இருக்கின்றோம். இதில் ஒரு மகிழ்ச்சிக்கான விஷயம் என்னவென்றால், நான் கல்லூரியில் படித்தது ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான், அதுவும் அக்ரிகல்ச்சர். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோயம்புத்தூரில் படித்தேன், எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் மதுரை கேம்பஸில் படித்தேன். ஆனாலும் எனக்கு ஒரு ஆர்வம் என்னென்னா, ஆன்மீகத்தை நாம் கல்வி முறையில் கொண்டுட்டு போகணும், அதை படிப்பாக கொண்டுட்டு போகணுன்னு நம்மளுடைய மகாலட்சுமி அவர்களுடைய தொடர்பு எனக்கு கிடைச்சது. ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஆன்மீகத்தை வெறும் ஒரு தத்துவமாக இல்லாமல் அதை பாடமுறையிலையும் கொண்டு வந்து அதை ஆய்வறிக்கையிலையும் கொண்டு வரணுங்கிற அவங்களுடைய உன்னதமான நோக்கத்தை பார்த்து தான் நான் இதில் கலந்து கொண்டேன். அவர்களுக்கும் நன்றி, அனைத்து விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி. ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். திருமந்திர ஆய்வு இருக்கையில் 3 தேர்வுகள் எழுதி 2 ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பித்து 100 பக்கத்தில் ஒரு ஆய்வேடு சமர்ப்பித்தவர்களுக்கு 2 ஆண்டுகள் கழித்து திருமந்திர அறிஞர் பட்டம், அந்தந்த துறை சார்ந்த பட்டம் வழங்கப்படும். அடுத்த ஆண்டு ஓராண்டு அவர்கள் படித்தால்
நெறியாளர் கிடையாது, தேர்வு கிடையாது, ஆய்வேடை மட்டும் அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அதே தலைப்பில் ஆழமான ஆய்வேடு சமர்ப்பிக்க வேண்டும். அவர்களுக்கு பேரறிஞர் பட்டமும் கௌரவ டாக்டர் பட்டமும் வழங்கப்படுகிறது எங்கள் விதிமுறையில். இந்த சிறப்பு சலுகை இப்பொழுது என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், இவர்கள் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் மூலமாக ஐயா பாண்டியமணி ஐயா உட்பட இன்னும் இருவர், நம்முடைய கோமதி அம்மா, சிஸ்டர் கோமதி அவர்கள், நம்முடைய ஜெயக்குமார் ஐயா அவர்கள், இவர்களெல்லாம் மிகச்சிறந்த ஆய்வேடை 400 பக்க அளவில் வழங்கி இருக்கின்றார்கள். இதற்கு மேல் அது முனைவர் பட்டத்துக்கு இணையான ஆய்வேடாக இருப்பதால் இவர்கள் பேரறிஞர் பட்டத்திற்கு இன்னொரு ஆய்வேடு சமர்ப்பிக்க வேண்டாம் என்று சிறப்பு நிலையில் இவர்களுக்கு அடுத்த ஆண்டு மாணவர்கள் இவர்களெல்லாம் அடுத்த ஆண்டு பேரறிஞர் பட்டம் வாங்குவார்கள். இவர்களெல்லாம் பேரறிஞர் பட்டம் வாங்கும் இதே விழாவில் இவர்கள் ஆய்வேடு சமர்ப்பிக்காமல் இவர்களுக்கு பேரறிஞர் பட்டமும் கௌரவ டாக்டர் பட்டமும் அறிவிக்கப்படும் என்ற உறுதிமொழியை உங்கள் அனைவர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மிகுந்த பெரிய கரகோஷத்தை நீங்கள் வழங்கலாம்.
எங்களுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பை நல்கி வருகிறான்னு சொன்னேன். ஆடியோ வீடியோ வகுப்புகள் உட்பட 24 மணி நேரம் இணையதள வகுப்புகள் தொடர்பான அனைத்தையும் அவர் செய்து வருகின்ற ஆசானுக்கு உறுதுணையாக இருக்கின்ற சக்திவேல் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவரை கௌரவிக்க. வடிவம்தான் நம்முடைய சித்திரை மாதத்தில் அரச மரத்தில் இருந்து விழக்கூடிய அந்த இலைகளின் எழுத்து வடிவம்தான் நாம் இன்று பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் என்று தன்னுடைய ஒரு இறை ஆற்றலின் மூலமாக அவருக்கு அது உணர்த்தப்பட்டு அந்த ஆய்வை அவர் செய்து பார்த்து அந்த ஆய்வை அவர் நிறுவிய நிலையில் பல இடங்களில் இந்த ஆய்வை ஏற்றுக்கொண்டு பலவிதமான பாராட்டுகளை அவர் பெற்றிருக்கின்றார். அப்படிப்பட்டவர் எங்கள் திருமூலர் ஆய்வு இருக்கையும் மாணவராக இருந்து திருமந்திரமும் வாழ்வியலும் திருவாசகமும் வாழ்வியலும் என்று 2 முதுநிலை பட்டயங்களை பெற்றிருக்கின்றார். உயராய்வு பட்டயத்தை அடுத்த ஆண்டு பெற இருக்கின்றார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை கூறி அவர்களை உங்கள் அனைவர் சார்பாகவும் பொன்னாடை போற்றி கௌரவிக்கின்றேன்.